ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் நாம் தேவனை முழு மனதோடு கூட ஆராதிக்க போகிறோம். இல்லை, ஒரு பெயருக்காக இல்லை, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரல, நம்ம யார் வீட்டு விசேஷத்துக்கோ போகல. ஆனால் இங்கே நம்ம அது எல்லாத்தையும் காட்டிலும் மேலான ஒரு நம்மோடு கூட ஜீவிக்கிற, நம்மோடு கூட நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய இன்பங்களையும் நம்முடைய சோகங்களையும் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாய் வார்த்தையாக வெறும் பேருக்கு ஆராதிக்கக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன பண்ணணும், கண்களை மூடி கொஞ்ச நேரம் எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லி என்ன பண்ண போகிறோம், கண்களை மூடி ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் முடிந்தவர்கள் கண்களை மூடி யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நாங்கள் இங்கு இருப்பது உம்முடைய பரிபூர்ண பரிசுத்த கிருபை சுவாமி. ஆண்டவரே, நீர் எப்பொழுது எங்களை தொட்டீர் என்பதை கூட நாங்கள் மறந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனாலும் உம்முடைய அனாதி அன்பு இம்மட்டுமாய் எங்களை தாங்கி வந்தது. இந்த இயேசு எப்படிப்பட்டவர்னு ஒரு வேளை தெரியாமல் கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், இதை பார்த்துட்ருக்கலாம்ல. ஆனால் எல்லாரையும் காட்டிலும் நம்ம மேலே ஒரு அன்பு மிக்க ஒரு தேவன்னா இந்த இயேசுவானவர். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் நம்மை கண்ணின் மணியை போல காத்து வந்த தேவன். வேதத்திலே ஒரு மனிதனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தானியேல் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக 3 வேளையும் முட்டி போட்டு அவரை பார்த்து ஜெபிப்பாராம். எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை நோக்கி மட்டும் பார்ப்பாராம். அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு சுற்றி இருந்தவங்களால் ஒரு பிரச்சனை வந்துச்சான். அந்த பிரச்சனை என்னன்னா, அவர் ஜெபம் பண்ணும்பொழுது யாரெல்லாம் ராஜாவை தவிர 30 நாள் பிற தெய்வங்களை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணணுமா, சிங்கத்தின் கெபியிலே கொண்டு போடணும் என்று ஒரு ராஜா கட்டளை பிறப்பித்தார். ஆனால் அதையும் மீறி அந்த மனிதன் என்ன பண்ணாராம், எப்பயும் போலவே அந்த தேவனை 3 வேளையும் முழு மனதோடு கூட ஆராதித்தாராம், துதித்தாராம், பாடினாராம், ஜெபித்தாராம். அது நிமித்தமாக அவரை கொண்டு போய் எங்கே போட்டாங்களாம், சிங்கத்தின் கெபியிலே அவரை போட்டு விட்டார்கள். அதே போல இந்த வேளையிலும் உங்களுடைய வாழ்விலே அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருக்கலாம், அநேக நிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக ஒருவேளை நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, எல்லா விதமான கஷ்டங்களையும் உங்களுக்காக அந்த சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்த தேவன் இன்று உங்களோடு கூட இருந்த எல்லா பிரச்சனையும் நீக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசித்து உண்மையான இருதயத்தோடு கண்களை மூடி கொஞ்ச நேரம் அவரை நோக்கி பார்க்கலாம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் அவதனை வரும் வேளையில் ஸ்வர்க்கேற்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். எங்கிருந்து வரும், அந்த சிங்கத்தின் கெபியிலே ராஜா வந்து காலையில கேட்டாரா, தானியேலே, நீ உண்மையாக இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை இந்த சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரோ என்று கேட்டாராம். அந்த சிங்கங்களின் வாய்களை கற்றிய தேவன் என்ன பண்ணார் தெரியுமா, தாவீதுக்காக தூதர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே பரத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் வரப்போகிறது. எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களையும் என்னையும் விட்டு நீங்க போகிறது. அந்த விசுவாசத்தோடு கூட, அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், அது வறுமையா இருக்கலாம், மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையா இருக்கலாம், எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, பரத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு அந்த வரியை பாடலாமா, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். ஒரு செய்யாக பரத்தில் இருந்து ஜெயம் வரும்,
காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயமான ஒரு சூழ்நிலை, ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து பயத்தோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவரே, எதை பார்த்தாலும் எனக்கு ஒரு பயமா இருக்குப்பா. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை கண்டு எனக்கு பயமா இருக்கு. ஆனால் அந்த தானியேலுக்கோ பயமில்லை. பிரியமானவர்களே, அந்த சிங்கங்களின் வாய்களுக்கு என்னை தப்புவிக்க என் தேவன் வல்லவர். அந்த விசுவாசம் ஒருவேளை இன்று உங்களுக்குள்ளும் கிரியை செய்யுமானா, அந்த விசுவாசம் ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கும்னா எங்களோட கூட சேர்ந்து பாடுறீங்களா? ஐயமிருந்ததோர் காலத்து ஆவி கூரை வாழ்ந்தார், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே, பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசு என்னை காக்க வல்லோர். உங்களுடைய பயத்தை, என்னுடைய பயத்தை அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவன். அந்த விசுவாசம் ஒருவேளை உங்களுக்கு இருக்கும்னா சொல்றீங்களா? அந்த பயங்களை எல்லாம் கை தூக்கின தேவன், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, என் இயேசு என்னை காக்க வல்லோர் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னை காக்க என் தேவன் உண்டு அறிக்கையிடுங்க. கண்களை மூடி உண்மையாக கூட கொஞ்ச நேரம், ஆண்டவரே, நான் எந்த பிரச்சனையில இருந்தாலும் இந்த வேளையில என்னை காக்க ஆண்டவரே உங்க கிரத்துல வந்திருக்கேன்ப்பா, உங்ககிட்ட வந்திருக்கேன்ப்பா, நீங்க என்னை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்றீங்களா? ஒரு விசையாக காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. தேவன் நம்முடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். வாய் வார்த்தையாக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு இயேசுவானவர் என்று விசுவாசிங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுற்றி யார் பார்க்குறாங்கன்றது தேவையில்லை. நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நம்மளை மன்னித்து அப்படியே அதை மறந்துடுற தேவன். மனுஷங்களை பாடி திரும்ப 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 அதை சொல்லி காட்டுற தேவன் அல்ல, அப்படியே மன்னிச்சுட்டு நம்மளை காக்க அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் மறந்து, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை மறந்து, உண்மையான இருதயத்தோடு, தேவனோ உள்ளத்தை பார்க்கிறவர், அவர்கிட்ட ஏமாற்ற முடியாது. உண்மையான இருதயத்தோடு அவரை பார்த்து இருக்கரம் உயர்த்தி சொல்றீங்களா? விசுவாசத்தோடு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. இப்படிப்பட்ட இயேசுவை நான் என்றும் மறக்க மாட்டேன். இந்த இயேசு எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எங்களோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா
மனுஷனை போல கைவிடுகிற தேவன் அல்ல, கைவிட மாட்டார். ஒரு விசையாக பாட போறோம். என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன். ஆண்டவரே, உண்மையாய் நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. மனிதர்களை போல அல்ல சுவாமி, உம்முடைய அன்பு அகல ஆழ உயரமாக எங்களுக்காக அந்த சிலுவையிலே தொங்கின அந்த அன்பு சுவாமி. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். இரு கரம் உயர்த்தி சொல்லலாமா? என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர், கரம் உயர்த்தி சொல்லலாமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் இருக்கீங்க சுவாமி. அப்பா, யாருமே இல்லையே என்று ஏக்கத்தோடு கூட சுவாமி அநேக சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் இங்க வந்திருக்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த கஷ்டத்திலிருந்து என்னை யார் விடுவிக்க கூடும்? இந்த பலவீனத்திலிருந்து என்னை யார் விடுவிக்க கூடும்? இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை யார் விடுவிக்க கூடும் என்று சொல்லி வந்திருக்காங்கப்பா. ஆனால் நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, இந்த வேலையிலே வாய்களை திறந்து அறிக்கையிடுகிறேன். ஓ, எனக்காய் ஒரு தேவன், என்னை காக்கிற ஒரு தேவன் உண்டு என்று கூட சொல்லி உண்மையாய் அறிக்கையிட்ட அந்த உள்ளத்தை பாருங்கப்பா ஆண்டவரே. மனிதனோ முகத்தை பார்க்கிறார், என் தேவனோ உள்ளத்தின் ஆழத்தை அறிந்தவராயிருக்கிறீர் சுவாமியோ. சந்தரியா பக்காதாராலாமா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, உடைந்து போன அநேக உள்ளங்களை ஓ என் தேவன் நீர் பார்க்கிறீரப்பா. ஆண்டவரே, மனிதனை போல மனம் மாறுகிற தேவன் நீர் அல்லவே, நீர் அல்லவே. ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியதே சுவாமி, உடைய இரக்கம் பெரியதே சுவாமி. அப்பா, யாருமே இல்லை, எங்களை நேசிக்க யாருமே இல்லை என்று உதறுகிற சூழ்நிலையில எங்களுக்காய் உண்மையான அன்பு செலுத்தியப்பா, எங்களுக்காக ஆண்டவரே பாடுபட்டு இன்னும் எங்களை காத்து வருகிற நல்ல தேவனே ஆண்டவரே, அந்த அன்பை எண்ணி நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செல்லலாமா? உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே கலங்காதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போ
விசுவாசத்தோடு சொல்றீங்களா? எண்ணி எண்ணி சொல்லலாமா? எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் எனக்காக நம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் நம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, இரு கரங்களையும் உயர்த்தி சொல்ல போறீங்க. உண்மையாக ஒரு வேளை இப்போ நீங்கள் அவரை விசுவாசிச்சு, எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஏசப்பா சரி பண்ணுவார், எனக்கு என்ன பாரங்கள் இருந்தாலும் அதை என் தேவன் சரி பண்ணுவாருன்னு ஒரு வேளை விசுவாசிக்கிறீங்கன்னா, தேவன் என்று சொல்லுகிறார், உனக்கு எதிராக வாய்க்க போகிற எந்த காரியங்களும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லி நம்ம பாட போகிறோம். எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. என்னை அழைத்த தேவன், உங்களையும் என்னையும் அழைத்த நம் தேவன், அவருடைய தாசராகிய தாசர் அவருடைய பிள்ளைகள், அவருடைய தாசருக்கு நீதி செய்கிற தேவன், தானியேலுக்கு சிங்க கெபியிலே நீதி செய்தவர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் அவர்! யோபுவின் பிரச்சனையான காலங்களிலே, எல்லாவற்றையும் இழந்த காலத்துல கூட அந்த மனிதன் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம், பிள்ளைகளை இழந்து, ஆடு மாடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, உடம்பு ஃபுல்லா அரிப்பு கொப்பளங்களால வேதனைப்பட்ட சூழ்நிலையிலும் என் தேவன் கொடுத்தார், என் தேவன் எடுத்தார் என்று சொன்னாரே, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கா பிரியமானவர்களே? ஒருவேளை இருக்குன்னா தேவன் என்று சொல்லுகிறார், உனக்கு எதிராக எந்த காரியமும் வாய்க்காதே போகும். அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம பாட போகிறோம். இரு கரத்தை உயர்த்தி கண்களை மூடி அவரை மாத்திரம் முன்னிறுத்தி சொல்ல போகிறோம். எனக்கு எதிராகவே என்று பாட போகிறோம். வாய்களை திறந்து, எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. சத்தமாய் சொல்றீங்களா? விசுவாசத்தோடு, எனக்கு கண்களை மூடி ஒரு விசையாய் அறிக்கைச்சு நாம் முடிக்க போகிறோம். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை. வாய்களை திறந்து சொல்றீங்களா? யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் அவருடைய பின்னாடியே நான் போயிட்டு இருப்பேன். விசுவாசத்தோடு வாய்களை திறந்து அறிக்கைடுறீங்களா? எனது இயேசுவை, இந்த இயேசு விட்டு என்னைக்கு நான் பின்னாடி போக மாட்டேன். அவருடைய அன்பு பெரியது. அவர் எவ்வளவோ என்னை நேசித்தார். அந்த இயேசுவை விட்டு நான் பின்னாடி போக மாட்டேன்னு சொல்றீங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். இருக்கரம் வெட்டி சொல்லலாமா? என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. ஆண்டவரே, யாருமே இல்லை என்று இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஓ என் தேவன் இருக்கிறீர் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, அந்த வாக்குறுதியை
மாற்றிக்கொள்ளட்டும் சுவாமி. ஓ, இன்றைக்கு பிடித்த இயேசுவை என்றும் வாழ்வில் விடாதபடி காத்துக் கொள்வீராக. என்றுமே வாய்களை திறந்து சொல்றீங்களா? காத்திடுவா என்றுமே. ஹல்லேலூயா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, எங்களை இம்மட்டுமாய் நேசித்து வழி நடத்தி காத்து வருகிற தேவன், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே விசுவாச பாதையிலே நாங்கள் சோர்ந்து விடாதபடி, அப்பா எப்பயும் ஏசப்பா எனக்காக நல்லது மாத்திரம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு என்றும் நாங்களோட உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பை என்றும் நாங்கள் மறவாதவர்களாய் உம்மை போல உம்மிடத்திலே நாங்கள் அன்பு செலுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. உண்மையாய் உம்மை ஆராதித்த இருதயத்தை பார்த்த தேவன், அப்பா அந்த அன்பை, அப்பா அந்த ஆராதனையை, ஆண்டவரே அந்த ஏக்கத்தை என் தேவன் நீர் அங்கீகரிக்கும்படியாய் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ தகப்பனே. ஆமென். Jesus. Hallelujah. Praise Jesus. Praise Jesus. Hallelujah. நாம் யாவரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று நம்மை படைத்த தெய்வம், நம்மை நடத்துகிற தேவன், நம்மை பாதுகாக்கக்கூடிய தகப்பன், இந்த வேளையிலும் அவர் நம் மத்தியில் இருக்கிறபடினால் நாம் அவரை போற்றி மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. துதித்தோம், பாடினோம், எல்லாம் செய்தோம். இது நம்முடைய நேரம். சொல்லுங்க, இது என்னுடைய நேரம். எனக்காக கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு விடுதலையின் ஒரு நேரம். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இறங்கி வர வேண்டும். வெள்ளமான காரியங்களை செய்யும்படியாக அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். நீ கூப்பிடுகிற குரலை கேட்க ஆசையோடு இருக்கிறார். கூப்பிடுவாயா? உன் தகப்பனை, உன் ராஜனை, உன் சர்வ வல்லமை உள்ள தகப்பனை கூப்பிடுங்களேன். டேடி வாங்கப்பா, வாங்க டேடி, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அபிஷேக தைலமானது என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிரப்பப்பட வேண்டுமே, நிரப்பப்பட வேண்டுமே. என் ஜனங்கள் மீது ஆவியானவர் எழுந்தருளும்படியான ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கி வருவதாக. தேவ பலனுள்ள ஆவி இறங்கி வருவதாக. கட்டுண்டவர்களை விடுவிக்கிற ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. வியாதி படுக்கைகளை மாற்றக்கூடிய தேவ வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இவர்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வர முடியாதபடி தடை செய்யக்கூடிய அந்த தடைகளை முறியடிக்கக்கூடிய ஒரு அக்கினி ஜோலையுடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இவர்களை நிரப்புவீராக. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா. வல்லமையாலே தேவ வல்லமை, என்ன நிரப்புங்க. தேவனுடைய அபிஷேகம் உங்க ஒவ்வொரு அக்கினியாக நிரப்புவீராக. அக்கினி ஜோலை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். முன்மாறி பின்மாறி தேவ மலை இவர்களை நிரப்பட்டும். நிரப்புங்க மகிமை. ஆவினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சொல்லுகிறேன், சுகத்தை பெற சுகம் உண்டாகட்டும். கச்சையை தொடு, தேவனுடைய வல்லமையினால் இப்பொழுது அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது 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 சுகம் இறங்கட்டும், சுகம் இறங்கட்டும். எஸ் எஸ் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க.
தேவ வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பிடுங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நிரம்பி வழியட்டும். இவர்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை ஆவி வல்லமை இறங்கட்டும். அநேகருடைய வாழ்க்கையில தேவ சமாதானம் பெருகி வரட்டும். ஒரு சக்கரமா என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும் தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா. பரிசுத்த தேவனுடைய வல்லமை எல்லாரையும் நிரம்பி வழியட்டும். உங்க வல்லமையாலே எந்த துணை இல்லாமல் கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி துணையை கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை அக்கினி சோலையாக அக்கினி சோலையாக வல்லமை இறங்கட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். என்ன நிரப்பிடுங்க, சத்துருவானவரே வெளியே வா. இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரட்டுமே. முடிவுக்கு வரணும். இன்னைக்கு மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுங்க சாமி. நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க ஆவியினாலே உலகத்தை செய்யுங்க. உங்க வாழ்க்கை போராட்டத்தை செய்யுங்க. சத்துருக்களை செய்யுங்க. நிர்மூலமாக்கக்கூடிய அதிகாரத்துடைய ஆவி வல்லமை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வித தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் மீது அக்கினியாக இறங்கி வழியினார். நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்ன நீலனை தொட்டவுடன் சுகம் உண்டு. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலைத் தொடு, சுகத்தை பெறணும். எனக்கு சுகம் வேண்டும் ஆண்டவரே. ஒரு தெய்வீக வல்லமை வேண்டும். அற்புதம் நடக்கட்டுமே. சுகத்தை பெறணும். கச்சை தொடு, அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. நிரம்ப கேளுங்க. பேதுருவை போல அவரை போல் எடுத்து பயன்படுத்துங்க. வல்லமையாக 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 போல் என்ன நிரப்பிடுங்க. இவர்கள் பயன்படப்படட்டும். பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால் பரிசுத்தாவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. நிரப்புங்கப்பா. கோடி கோடி நன்றி ஆண்டவரே. தேவ ஆவியினர் கடந்து வந்த கிருபைகளுக்காக நன்றி. வல்லமையால் தேவ மகிமை தேவனுடைய அபிஷேகத்திற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை செய்து கட்டளையிடுகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆசீர்வாதத்தோடு பிள்ளைகள் கடந்து போகட்டும். விடுதலையோடு கடந்து போகட்டும். அற்புதத்தோடு கடந்து போகட்டும். Yes. வல்லமையாலே ஊற்றுங்க. நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க, அக்கினி சோலை. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. பரிசுத்த ஆவியின் மழை உங்க மீது பொழிந்திருக்கிறது.
கர்த்தருடைய அபிஷேக வல்லமை உங்கள் மீது ஊற்றப்பட்டு இருக்கிறது. நீங்கள் நிரம்பி வழியக்கூடிய பாத்திரம். உங்கள் காலியான பாத்திரங்கள் இனி பயன்படுத்தாமல் இருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பாத்திரமாக, கர்த்தருடைய வல்லமை பெற்ற பாத்திரமாக, அந்தகார கட்டுகளை நிர்மூலமாக்கக்கூடிய அபிஷேகம் பெற்ற ஆவியிலே அனல் கொண்ட தேவ ஜனமே, இன்றைக்கு எழும்பு 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 கிறிஸ்துவுக்காக. நன்றி ஆவியானவரே. பரிசுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக கட்டுகள் அறுக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறேன். அநேகருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு இருக்கிறது. அநேகருடைய அந்தகார கட்டுகள் அறுக்கப்பட்டு இருக்கிறது. அநேக செய்வனை கட்டுகள் அறுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா மாந்திர கிரிகள் நிர்மூலமாக்கப்பட்டு இருக்கிறது. முடக்கு பலவீனங்கள் நீக்கப்படுகிறது. ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு சுகத்தின் வல்லமை இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதே 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 பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு தேவ பிரசன்னம். உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. உங்க மேல அன்பு காட்ட ஒரு தகப்பன் உண்டு. உங்க பலவீனத்தை அவர் எடுத்துக்கிட்டாரம்மா. எதை குறித்தும் கலங்காதே. உன் எதிர்காலம் கிறிஸ்துடைய கரத்தில் இருக்கிறது. அவர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை நடத்துவார். அவருடைய கரத்துக்குள் நீ அடங்கி இருக்கிறபடினால் இதோ ஏற்ற காலம் வந்திருக்கிறது. உயர்வுக்குண்டான காலம் வந்திருக்கிறது. நன்மைக்குண்டான காலம் வந்திருக்கிறது. இது உன்னுடைய அற்புதத்தின் காலம். இது உன் அற்புதத்தின் நேரம். இது அதிசயத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம். இது உன் துக்கங்கள் சந்தோஷமாக மாறுகிற நேரம். இது ஆவியானவரை ஆற்றி தேற்றி வழி நடத்த ஒரு கிருபை உள்ள தேவன் இப்பொழுது உன் மேல இறங்கி வந்திருக்கிறார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே சொல்லுங்க. பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லை. யுத்தம் செய்கிற வந்து விட்டார். உனக்காக எனக்காக யுத்தம் செய்கிற தேவன் வந்து விட்டார். பராக்கிரமத்தோடு வந்திருக்கிறார். சிங்கத்திலிருந்து விட்டு எழுந்திருக்கிறார். இன்றைக்கு பயப்படாதீங்க சகோதரி சகோதரிகளே. உனக்காக Yes. Oh, Ripa Daraba. Thank you, Jesus. சொல்லுங்க எல்லா கைகளை அசைத்து எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்லுங்க. எதை குறித்து பயப்பட மாட்டோம். நன்றி அப்பா. எல்லா பயத்தையும் உடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எடுத்துப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நம்புகிறவங்க மட்டும் தலைக்கு மேலே கரங்களை தட்டி உங்க அப்பாவுக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் நடத்தி எங்களை ஆசீர்வதிங்க. விடுதலையோடு தான் நீங்கள் கடந்து போக போகிறீங்க. பெருத்த விடுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார்.
பெரிய விடுதலை உங்களுக்காக கர்த்தர் முன்னாடி வச்சிட்டார். போகும் பொழுது விடுதலையோடு போங்க, சந்தோஷமா போக போறீங்க. நம்புகிற மட்டும் கரங்களை தட்டி தகப்பனுக்கு நன்றி செலுத்துங்க. அநேக பிரச்சனைகள் தீர்வுக்கு கொண்டு வருகிறார். அநேக சூழ்நிலைகள் மாறுகிறது. இது காரியம் மாறுகிற நேரம். சாதகமாக கர்த்தர் உனக்கு ஒரு முடிவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இது ஏற்ற நல்ல முடிவின் காலங்கள். நிச்சயமாக உனக்கு ஒரு முடிவு உண்டு. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு அற்புதத்தின் முடிவு, இது அதிசயத்தின் முடிவு, என்றையும் பாராத ஒரு மேன்மையான ஒரு விடுதலை. என் தேவன் அப்படியே செய்த காத்துக் கொள்ளுங்கள். தெய்வ வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகிறோம். சமாதானத்தை தேவன் கொண்டு இருந்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் உண்டாகட்டும். ஆமென். உட்காருவோம்.